ஒரு ஊரில் ஒரு ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் பலரும் அவர்களின் சிக்கல்களுக்கு தீர்வுகளை பெற ஞானியிடம் வந்தனர். அந்த ஞானியின் வார்த்தைகள் எளிமையானவை இருந்தாலும் மிகப்பெரிய போதனைகளை தருபவையாக இருந்தன. ஒரு நாள் ஒரு இளைஞன் ஞானியிடம் வந்து சொன்னான், ஐயா, என்னால் என் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ முடியவில்லை. நான் எதை தொடங்கினாலும் அதில் வெற்றி அடைய மாட்டேன். மற்றவர்கள் என்னை பற்றி எப்போதும் குறை சொல்கிறார்கள். என்னால் இதை தாங்க முடியவில்லை. எனக்கு சரியான வழிகாட்டுங்கள். அந்த ஞானி சிறிய புன்னகையுடன் இளைஞனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். அவர் சொன்னார், இங்கு ஒரு மிட்டாய் கிண்ணம் இருக்கிறது. இது மிக இனிப்பானது. நீ இதை எடுத்துக்கொண்டு ஊரின் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று இதை கொடு. அதில் யார் ஒருவர் இது சரியாக பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்களோ அவரை கண்டுபிடிக்க வேண்டும். இளைஞன் ஒரு மிட்டாய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஊரையே சுற்றினான். ஒவ்வொருவரும் அந்த மிட்டாய் கிண்ணை சுவைத்து அதை பாராட்டினர். ஒரு வீட்டில் கூட யாரும் இதை குறை கூறவில்லை. இளைஞன் திரும்பி ஞானியிடம் வந்து சொன்னான், ஐயா, யாரும் இதை குறை சொல்லவில்லை. இது அனைவருக்கும் இனிப்பு என்றுதான் தோன்றுகிறது. அதற்கு ஞானி பதிலளித்தார், பிரபு, மிட்டாய் அனைவருக்கும் இனிப்பாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஒருவரின் முயற்சி மற்றும் மனநிலையை பொறுத்தது. உலகத்தில் எல்லோருக்கும் உன் செயல்கள் சரியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தவறு. நீ உன் மனதை நம்பி செயல்பட வேண்டும். மற்றவர்களின் விமர்சனங்களை நம்பி வாழாமல் உன் வாழ்வை நீ வாழ கற்றுக்கொள். இளைஞனுக்கு ஞானியின் வார்த்தைகளின் ஆழம் புரிந்தது. அதன் பிறகு அவன் மற்றவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் தனது வாழ்வை சந்தோஷமாக நடத்த தொடங்கினான். நெறி: உலகத்தில் அனைவரின் அங்கீகாரத்தை பெற முடியாது. மற்றவர்களின் அங்கீகாரம் மட்டுமே தேவைப்பட்டால் நம் சொந்த அடையாளத்தை இழக்க நேரிடும். நம் சொந்த நம்பிக்கை மற்றும் உழைப்பே வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படை. உறுதி எடுத்து செயல்பட்டால் வாழ்க்கை உன் விதத்தில் மலர்ந்தே தீரும்.